Hello friends, welcome to today's Samayal. இன்னைக்கு நம்ம today's Samayalல வழுவழுப்பு இல்லாத ஹோட்டல் ஸ்டைல் வெண்டைக்காய் பொரியல் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இது வெண்டைக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கூட அந்த வழுவழுப்பு தன்மை இருக்காது. டேஸ்டும் பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். அதிகமான எண்ணெய் செலவும் இருக்காது. இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதற்கு நான் இன்னைக்கு 1/2 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்துருக்கேன். இந்த ஷேப்ல கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதாவது ரொம்ப திக்காவும் போட்டுறாதீங்க, ரொம்ப மெல்லியதாவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கங்க. அடுத்ததா ஒரு கடாயில 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் காஞ்ச பிறகு 1/2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 வரமிளகாவை உடைச்சு விட்டு சேர்த்துக்கங்க. தேவைப்பட்ட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு சேர்க்கல. இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு மீடியம் சைஸ் நீளவாக்கில் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இதில் வெங்காயம் கொஞ்சம் நிறைய சேர்த்து செய்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கூடவே 5 பல்லு பூண்டு பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. 2 பச்சை மிளகாவை நீளவாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த மாதிரி வதங்கி வந்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த வெண்டைக்காய், அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக குழகுழப்பாக மாறி வர ஆரம்பிக்கும். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்குங்க. லைட்டாக தண்ணி தெளித்து விட்டுக்குங்க. ரொம்ப நிறைய தண்ணி தெளிக்கக்கூடாது. இந்த தண்ணி தெளிக்கிறதுனால மட்டும்தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த வெண்டைக்காய் சட்டுன்னு வெந்தும் வரும். அதே சமயத்தில் அந்த குழகுழப்பு உடனே நீங்கிடும். அதிகமாக எண்ணெய் தேவைப்படாது. சில பேர் எலுமிச்சைப்பழ ஜூஸ் சேர்ப்பாங்க. ஆனால் அந்த எலுமிச்சைப்பழ ஜூஸ் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த டேஸ்ட் கம்ப்ளீட்டாக மாறிடும். பட் இந்த மெத்தட் உங்களுக்கு சூப்பராக பர்ஃபெக்டாக கிடைக்கும் உங்களுக்கு. அதே சமயத்தில் நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் இல்லைனா 3 ஸ்பூன் தான் அப்படியே தெளித்து விட்ட மாதிரி பண்ணணும். பண்ணிவிட்டு ஒரு முறை கலந்துட்டு மூடி வச்சிடாதீங்க. அப்படியே ஒரு 5 நிமிஷத்துக்கு மட்டும் அப்படியே இருக்கட்டும். அடிக்கடி ஒரு முறை கலந்து விட்டுக்குங்க. அதே சமயத்தில் ரொம்ப நேரமும் அடிக்கடி கலந்துக்கிட்டேவும் இருக்காதீங்க. இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போயிட்டு இந்த மாதிரி பாருங்கள், கொஞ்சம் கூட அந்த குழகுழப்பு இல்லாமல் அந்த ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக உதிரியாக வர ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள். இப்போ இதில் கடைசியாக தேவைப்பட்டால் கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இல்லைன்னா சில பேர் முட்டை உடச்சி விட்டு பயன்படுத்துவாங்க, அப்படி கூட பயன்படுத்திக்கலாம். இல்லைன்னா வேர்க்கடலை இருக்குல்ல, வேர்க்கடலையை வறுத்துட்டு பொடி பண்ணிவிட்டு சேர்க்கலாம். அது அவங்கவுங்களுடைய சௌரியம். 3 மெத்தடில் செஞ்சாலும் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்கும். நான் இன்றைக்கி தேங்காய் பூ மட்டுமே தான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடுறேன். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். அவ்வளோதான், சுவையான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட் கிடைக்கும்ல, அப்படியே கிடைக்கும். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சம் கூட ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்காது. எண்ணெயும் அதிகமாக செலவாகாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். சாம்பார் சாதம் இல்லைனா ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் கூடலாம் தொட்டு சாப்பிடும்போது அவ்வளோ பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற டேஸ்டி ரெசிபிகளுக்கு நம்ம டுடே சமையல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.